கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நம்ம வேதனைப்படுறோம், கவலைப்படுறோம். என்னை யாருமே விசாரிக்க இல்லையேன்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். வேதத்தில் கூட மார்த்தாள் மரியாள் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டானே என்று. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். உங்களை பார்த்தும் தான் அந்த வார்த்தையை சொல்றார். நீங்க விசுவாசத்தோடு இருங்க. பாருங்க, அந்த வார்த்தையின்படி கர்த்தர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். எத்தனை நாட்கள் பிறகு? 4 நாட்களுக்கு பிறகு. 4 நாட்களுக்கு பிறகு ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப தேவனால கூடுமானா? உங்க பிரச்சனையும் மாற்ற அவரால் கூடுங்க. உங்க கவலையெல்லாம் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.